கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் கண்களை முடி செபிப்போம். தேவனாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. பேசுகிற நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியார்னு சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம். இயேசுவே நாமத்தினாலும் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நாளிலும் என்ன வசனம் எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 49ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. 17ஆம் வசனத்துக்கு போட்டிருக்க, அவன் மரிக்கும்போது ஒன்று கொண்டு போவதும் இல்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். கணம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்படின்னு வேதம் கூறுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஐஸ்வர்யனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது என்ன செய்ய நீ பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் தான் அப்படி கடைசி வசனம் அதான் போட்டிருக்குது. 18ஆம் வசனத்தில் அவன் உயிரோடு இருக்கையில் தான் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை நாடினா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் ஒன்றுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் மறிக்கும் போது எங்கே போகிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் என்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை நினைச்சுவான் சேர்வான்னு சொல்லி போட்டிருக்குது. என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை நினைச்சுவான் அவன் சேர்வானா. கணம் பொருந்தியவனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்படின்னு வேதம் கூறுகிறது. கணம் பொருந்தியதாக இருந்தாலும் சரி தான், ஐஸ்வர்யம் பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் தான், பெரிய பெரிய பதவியில் இருந்தாலும் சரி தான், பெரிய பட்டம் பெற்றுனாலும் சரி தான், எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி தான், அவன் வசனம் என்ன கொடுக்குன்னா, கணம் பொருந்தியவனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான் வேதம் கூறுகிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ கனம் இருந்தாலும் சரி தான், அவன் அறிவில்லாத மனுஷன் தான் பைபிளில் போட்டிருக்கு. எங்கிட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துக்கு இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் நம்மளை மீட்டெடுக்க வந்தவர். குடும்ப தலைவரே அவர் தான். மெய்யான தேவன் நம்ம அந்த உலகத்தில் பாடுபட்டு உலகத்தில் நம்ம சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நமக்காக தான் இந்த உலகத்தில் சிலுவை சுமந்து வந்தார். அவ்வளோ வேதனை அனுபவித்தார். ஆனாலும் மக்களுக்கு அந்த அறிவே இல்லை. இயேசு ஏன் வந்தார், எதுக்கு வந்தார் தெரிஞ்சாங்க கூட அந்த மக்கள் மனம் திரும்ப முடியாதபடி இருக்காங்கன்னா, அப்போ அதை போட்டிருக்கிறதே அவன் கணம் பொருந்தியனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷனும் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறாங்கன்னா, மிருகத்துக்கு மிருகம் எங்கே போகுதுன்னா செத்த பிறகு பாதாளத்துக்குள்ளே போகுதான். அதே மாதிரி தான் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறவனுங்க செத்தாலும் அவங்க எங்கே போகிறாங்க, பாதாளத்துக்குள்ளே போகிறாங்கன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. பாதாளத்தில் அங்கே எரிகிற அக்கனி எரிஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு போட்டிருக்குது. சாகாத புழுகள் அங்கே உள்ளே கிடக்குமா, அப்படியே கடிச்சிக்கிட்டே தான் இருக்குமா. அந்த சரீரம் அங்கே போய் இருந்துச்சு நான் எரிஞ்சு கறக்கலாம் செய்யுது. அப்படியே அந்த சரீரத்தை எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குமா. அது ஒரு நேரம் அந்த தீ என்ன சாகாதான். அந்த தீ எப்பவும் அப்படியே கொழுந்துவிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குமா. அந்த இடத்துல தான் மனிதன் ஏசப்பா இல்லைன்னா, ஏசப்பா ஏற்றுக்கொள்ளலைன்னா, ஒரு மனிதன் மறிச்சா எந்த இடத்துக்கு போவாங்கன்னு அக்கினிக்குள்ளே தான் போவாங்க. ஆனால் ஏசப்பா அந்த இடத்துக்கு போகிறத தடுக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு ஏசப்பா வந்தாங்க. ஏசப்பா இந்த உலகத்தில் மக்களை மீட்டெடுக்க தான் வந்தாங்க. ஒருவர் கூட அழிந்து போகிறது எனக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லி தான் ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார். எல்லாத்தையும் மீட்டெடுத்தார். அந்த உலகத்துலேருந்து எவ்வளோ வேதனைப்படணுமோ, எவ்வளோ அடிக்கப்படணுமோ, எவ்வளோ அவமானப்படுத்தப்படணுமோ அவ்வளோத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். எதுக்குன்னு கேட்டால், உங்கள் மேலே என் மேலே வைத்திருக்க அன்பு, பெரிய அன்பு, ஆண்டரச்சு அன்பு. இந்த அன்புனால இருந்துச்சுனார் ஆண்டவர்கள் மீட்டெடுக்கிறனால தேவ பிள்ளைகளாக யாராக நெஞ்சதா தேவனுடைய அன்புக்கு நம்ம என்ன செய்யணும்ட்டா நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மளை மீட்டெடுக்க தான் வந்தாங்க. பாவத்தில் ஒருவங்க கூட பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா, பைபிள் அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல அதிகாரத்திலே போட்டிருக்கோம், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதுன்னு ஏற்ற துணையை ஒரு துணை தான் கொடுத்தாரு. ஆனால் மனிதன் தான் போய் ஏற்ற துணையில் எல்லாம் ஏகப்பட்ட துணை சேர்த்துக்கிட்டான். அதே பெரிய பாவம். தேவனுக்கு மேலும் மேலும் நினச்சிக்கோங்க, பாவத்தை சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் 49ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் போட்டிருக்கு, ஆகிலும் கணம் பொருந்தியவனாக இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். கணம் பொருந்தியவனாக இருந்தும் கூட அவன் நிலைத்திருப்பது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு எப்படி இருக்கான் ஒப்பாக இருக்கிறான்னு தான் வேதம் கூறுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த அறிவில்லைன்னு தான் அந்த வசனத்தை நான் பார்க்குறேன். அந்த அறிவில்லாமல் இந்த அழிந்து போகிற மிருகங்களுக்கு அவன் ஒப்பாக இருக்கிறான் அப்படின்னு இருக்குது.
அதில் இந்த 20வது வந்து பார்த்திங்கன்னா கணம்பொருதையும் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்குன்னா 20 போட்டிருக்குது. 12 போட்டிருக்கு சங்கீதத்தில். சங்கீதம் 49 சங்கீதத்தில். அப்போ பாருங்கள், இந்த நாளையில் வந்து மக்கள் வந்து அது எதுவுமே உணரலை. முழுமையாக 100க்கு 100 பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த உலகம் வந்து துன்மார்க்கன் கையில் கொடுக்கப்பட்டிருக்குதான். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசுன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. அப்போ அந்த பிசாசை ஆட்டி படைக்கும். எல்லா மக்களையும் என்ன செய்யுது? ஆட்டி படைக்கு. ஆனால் நீங்கள் உங்களை ஏசப்பட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவன் உங்களை வந்து ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கிட்டார். அவன் வந்து பிடுங்க பார்ப்பான், நம்மளை வந்து ஆட்டி படைக்க பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் எதுக்குமே அவர் என்ன செய்ய மாட்டார், அவங்க தலையை அசைக்கவே மாட்டார். அவர் கையில் அவர் பக்கத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களை வந்து செய்ய மாட்டார், பிசாசு கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் அப்படி தான் அருமையாக இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் பக்கம் கூட்டி சேர்த்துக்கிட்டே வர்றாரு. ஒருவர் கூட அழிந்து போகிறது தேவ சித்தமே இல்லை. எல்லா பிள்ளைகளும் மனம் திரும்பி பரலோராட்சியத்துக்குள்ளே வர வேண்டும் தான் ஆண்டவர் சித்தமாக இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிதான், அந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறோம். உலகத்துக்கு ஒத்துவேஷம் போடாதபடி தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யுங்க, கரைத்தரை அற்ற பிள்ளைகளாக தேவனை முன்னிட்டு நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையிலேயே ஆசீர்வதிப்பார். நமக்கு என்னமோ ஆசீர்வாதம், நமக்கு சந்தோஷம் சம்மதம் இருந்தாலே பெரிய ஆசீர்வாதம். குடும்பத்தின் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருந்தாலே பெரிய ஆசீர்வாதம். நல்லா பேரமார் பேத்திமார்களை பார்த்தாலே பார்க்குறதே பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கணும். ஏதோ கெட்டுக்கட்டா பணம் இருந்தால் தான் ஆசீர்வாதம் இல்லை, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பணம் தேவை தான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்னது இருக்குது, நீங்கள் பணம் எவ்வளோதான் கெட்டுக்கட்டாக இருந்தாலுமே இங்கே ஒரு பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யான் இருந்தார். இப்போ லூக்காவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யான், அவன் வந்து சரியான வசதி படைச்ச மனிதனாக தான் இருந்தான். ஆனால் வந்து என்ன செய்வாங்கட்டா, எல்லாம் வீட்டில் எப்பவும் அடிக்கடி ஃபங்க்ஷன் நடக்கும். அடிக்கடி அவன் வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், விருந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த விருந்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறான், அவன் எனக்கு தெரிஞ்ச அவங்களாம் நல்ல ஐஸ்வர்யன் தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நல்ல சாப்பாடு கொடுப்பான், நல்ல விருந்து வச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் பக்கத்தில் ஒரே ஒரு லாசருன்னு சொல்லி ஒரு மனிதன் இருந்தான், ஏழை மனிதன். அவன் பக்கத்து வீட்டில் இருக்கிறான். அந்த இடத்துல இருந்துச்சு, பக்கத்து வீட்டில் இருக்கிறானா, பக்கத்து தெருவில் இருக்கிற ரோட்டில் இருக்கிறானா தெரியல. ஆனால் அவனுக்கு ஒரு வாய் சாப்பாடு அவன் கொடுக்கல. அவன் வந்து அவங்க வீட்டிலேருந்து மேஜை கீழே ஏதாவது சாப்பாடு விழுந்துச்சுன்னா போய் பிறகு தீரக்கு ஆவலாக இருந்திருக்கான். ஆனால் என்ன செய்யல, அதை கூட அவங்க கொடுக்கல, யாருமே அவனுக்கு கொடுக்கலன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் ஒரு நாள் அந்த ஐஸ்வர்யன் இந்த என்ன செஞ்சான், மறைச்சிட்டான். இந்த லாசர் வந்து ஏழை மகனும் மறைச்சிட்டான். ஆனால் அங்கே எங்கே போனார் கேட்டால், அந்த ஏழை வந்து லாசர் வந்து ஆபிரகாம் மடியில் போய் படுத்தாரான். பைபிளில் வந்து விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆபிரகாம் அவர் மடியில் போய் இளைப்பாறுதல் போயிட்டார். இந்த ஐஸ்வர்யன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளை தான். ஆனால் எங்கே போயிட்டார், பாதாளத்துக்கு போய் விழுந்துட்டார். தேவன் சொன்னார், நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்க செய்யாமல் இருக்காதுன்னு இருக்கிறார். நமக்கு நன்மை செய்யறதுக்கு திராணி இருக்குதா, நீ செய்ய தகாமல் இருந்துடாத. யார் யாருக்கும் செய்யணுமோ அதை நன்மை செய்கிற பிள்ளைகளை பார்த்து செஞ்சிரு அப்படி தான் சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஆனால் அந்த மனிதன் நினச்சில செய்யாமல் விட்டார். மனிதன் செய்யாமல் விட்டு இந்த ஆடம்பரமாக இருந்து சுகபோகமாக இருந்து அவங்க நண்பர்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்து நண்பர்களை வச்சு நல்லா குடித்து வெறிச்சு அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. அதை என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த லாஸ்ட்டு வந்து அவங்களும் பார்க்காரு, ஒரு சோறு கிடைக்குமான்னு பார்க்காரு, கொடுக்குறக்கு ஆள் இல்லை. கடைசியில் பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கு மரணம் வந்துச்சு. அந்த லாஸ்ட்டு ஆண்டோடைய ஆபிரகாமின் மடியில் போய் இளைப்பாற போயிட்டார். இந்த ஐஸ்வர்யன் எங்கே போயிட்டாருன்னா பாதாளத்துக்கு போயிட்டார். அப்போ அங்கேருந்து கேட்குறாரு பாருங்கள், 23 வசனம் 16ஆம் அதிகாரம் லூக்கா 16ல் 23 பார்த்தீங்கன்னா, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமை, நீர் எனக்கு இறங்கி விரலினால் என்ன செய்ய, லாசரு தன் விரலினால் நுனி தண்ணீர் தாங்கன்னு கேட்குறான். கையில் தண்ணி மோந்து அப்படியே எனக்கு அந்த நுனியில் அந்த கையில் அப்படி வச்சு அப்படியே எனக்கு தண்ணி தாங்கன்னு கேட்குறான். ஆனால் அங்கே என்ன செய்ய முடியாது, தண்ணி கொடுக்கவே முடியாது. என்கிட்ட 25 வசனம் போட்டிருக்குது. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரு அப்படியே தீமையை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். எப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் அப்படிங்கிறாரு ஆபிரகாம் சொல்கிறான். அங்கே இருந்துக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மை அனுபவித்தேன், அவன் தீமையை தான் அனுபவித்தான்.
அதனால் இப்போ அவன் நன்மையான இடத்துக்கு வந்துட்டான். நீ எங்கே போயிட்ட? பாதாளத்துக்குள்ளே போயிட்ட. அதனால தான் எனக்கு சின்ன பைபிளில் அடிக்கடி போட்டிருக்குது, கர்த்தரை நம்பி நன்மை செய். உன் ஆயுசுனாக்குள்ளே நம்ம நன்மை செய்கிறது தெய்வ சித்தமாக இருக்குன்னு சொல்லி தான் எபிரேயரில் 13ஆம் அதிகாரத்தில் கூட போட்டிருக்கு, நன்மை செய்யணும்னு சொல்லி தான் போட்டிருக்கு. 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தரும் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. நன்மை செய்கிறதும் தானம் தருவும் பண்ணுறதும் மறவாதுங்க. அந்த இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், தானம் தருவும் பண்ணணும். அதை மறக்கக்கூடாது. உலகத்தில் இருந்து நம்மளால் முடிஞ்ச அளவில் நன்மை செய்யணும். யாராக இருந்தாலும் சரி தான். மிருக ஜீவன்களை கூட பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக தருது. அதுக்கு கண்டிப்பாக அதுங்களுக்கு எப்படியா நம்மளால் முடிஞ்சதால ஆகாரம் கொடுத்துடணும். அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் வயசானவங்களை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள்லாம். எல்லா பிள்ளைகளும் நீங்கள் நன்மை செய்ய, இந்த பூமியில் வந்து நன்மை செய்ய தான் ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கிறார். நன்மை செய்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். பிரசங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அது வசனம் இருக்குது பிரசங்கில், நீங்கள் நன்மை செய்யணுமா, அப்புறம் நினச்சோம்னா சந்தோஷமாக இருக்கணுமா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை நினச்சிருக்க வைத்திருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் நன்மை செய்ய மறந்துடாதீங்க. நீங்கள் இது என்ன போட்டு பாருங்கள், 3ஆம் அதிகாரம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்யவும் தான் அல்லாமல் வேறு ஒரு நன்மை மனுஷனுக்கு இல்லை. அப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும், நன்மை செய்யணும். அது நீங்கள் செய்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வசனம் ஃபுல்லாக போட்டுருக்கு, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதே காரியத்துக்கு ஆப்போசிட்டாக நன்மை செய்யணும். அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லை, மிருக ஜீவன்களுக்கு கூட என்ன செய்யுது? நன்மை செய்யணும்னு சொல்லி நம்மளுக்கு பைபிளில் போட்டிருக்கு. பைபிளில் கூட போட்டிருக்கு, நீதிமான் மிருக ஜீவன்களுக்கு என்ன செய்கிறார்? ஆகாரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கூட ஒரு வசனத்தை நான் பார்த்துருக்குறேன். அந்த இப்போ வந்து டக்குன்னு பார்க்கும்போது வரைய தெரில. அதனால் மிருக ஜீவன்களுக்கு கூட என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும். இப்போ நீதிமான் யாராக இருந்தாலும் சரி தான், மிருக ஜீவன்களை பார்க்கும்போது அதுக்கு ஆகாரம் கொடுத்து அது பராமரிக்கணும். அதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தான். என்ன பரலோகத்துக்குள்ள அது வர முடியாது, அதுக்கிட்ட ஆத்மா இல்லை. ஆனாலும் ஒரு உயிர், அது நம்மளுக்கு கூப்பிடுது பாருங்கள், நம்மளை பார்த்து கூப்பிடுது பாருங்கள், எனக்கு எதாவது தான் கேட்க பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி அது இருந்துச்சுன்னா இந்த பாருங்கள், 147ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு 9ஆம் வசனத்தில், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். 147ஆம் சங்கீதம் 147 9ஆம் வசனத்தில், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அப்போ நினச்சணும், மிருக ஜீவன்களுக்கு நம்ம நினச்சிறாரு சாப்பாடு ஆண்டர் கொடுக்குறாரு. அவன் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், கூப்பிட்ற காக்கைகளுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் பைபிளில் போட்டிருக்கு. அப்போ தேவ பிள்ளைகளாகி நம்ம பைபிள் வசனத்தை வாசிக்கிறோம், வசனத்தை என்ன போட்டுக்குன்னு பார்த்து வசனத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இந்த ஆபிரகாம் இந்த பாதாளத்தில் போய் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், அவங்க இந்த எரியிற அக்கினிக்குள்ளே வந்துடக்கூடாது, அவங்க பரலோகத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான் ஒரு வசனம் நான் சொல்கிறேன். இந்த 27ஆம் அந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம், லூக்கா 16:27. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி அந்த லாசரு வந்து அந்த வேதனை நிறைஞ்ச இடத்துல இருந்து சொல்கிறாரு, என் சகோதரர்கள் அங்கே 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க இந்த வேதனை நிறைஞ்ச இடத்துக்குள்ள வந்துடக்கூடாது, அவங்க வந்து என்ன செய்யணும்? அவங்க அந்த இடத்துக்கு வராமல் இளைப்பாறுதலுக்குள்ளே போகணுன்னு சொல்லி அந்த சகோதரர்கள் லாசருக்கு ஆசை, அந்த ஐஸ்ரனுக்கு. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளும் செவி கொடாமல் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். இதே கதை தான் இப்போ நடக்கு. ஏசப்பை பற்றி எவ்வளோ சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்க.
அங்கே மறைச்சிக்கிட்டு அங்கே போய் விழுந்த பிறகு பாதாளத்தில் போய் விழுந்த பிறகு இங்கே வரைய முடியாது. அதனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது கொஞ்ச நாள் இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் அந்த ஏசப்ப அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு ஏன்னு சொல்லி நல்லா ஆராய்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு பைபிளை வாங்கி நீங்கள் படிங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் அடிக்கடி. பைபிளை வாங்கி படிங்க. என்னடா கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலத்தில் என்ன இருக்குது, இந்த உலகத்தில் இருந்து ஒரு நாள் மரணம் வரும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிற மாதிரி நம்ம நினச்சணும். நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். நம்மளை கர்த்தர் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க, நானும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை எந்த நோக்கி நிற்கணும். போய்கிட்டு அந்த பரலோக ராஜ்யத்தை நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அந்த அழிந்து போகிற மிருகங்களுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிற அந்த மிருகத்தை போல் ஒரு மனிதன் நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. வசனம் பார்த்தோம்ல, வசனம் பார்த்தோம்ல, சங்கீதத்தில் 49ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம்ல, அழிந்து போகிற மனுஷன் எப்படி இருக்கானா, அவன் ஐஸ்வர்யனாக இருந்தாலும் கூட கணம்புறத்தையும் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். கணம்புறந்தையும் இருக்கிறான், ஆனால் அவன் எப்படி இருக்கானா, அவங்க கணம்புறந்தையும் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். மெய்யான தெய்வத்தை பிடிக்க முடியல. எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும், என்ன செல்வ செழிப்பு இருந்தாலும், ஏசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாருன்னு சொல்லி அவரை ஆராய்ந்து பார்த்து அவரை பின்பற்றி போனால் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். மனம் விரும்பினபடிலாம் இருந்துட்டு என்னென்ன அட்டூழியம்னா அவ்வளோ அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தோடு முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. என்றைக்குனாலும் கோடிக்கணக்கில் உங்கள்கிட்ட பணம் இருந்தாங்க தான் மறிச்ச பிறகு அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். நித்திய காலமும் சந்தோஷம் நிறைந்த இடம். இந்த உலகத்தில் மண்ணுனாலும் மனுஷனை படைச்சதுனால மண்ணுக்கு சரீரத்தை மண்ணில் போட்டு மூடிடுறாங்க. ஆனால் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்ல, இன்னும் இப்போ பேசுகிறோம்ல, நம்மளுக்கு ஒரு அசை உண்டாகிட்டு இருக்குல்ல, நம்மளுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆத்மா தேவனுடைய இலைப்பாறுதலுக்கு போயிடும். நம்ம பேசிகிட்டு இருக்கல ஆவி, இது தேவன் கொடுத்த ஆவியை தேவனத்துக்கு போயிடும். ஆனால் நியாயத்தீர்ப்பு நடக்கும்போது ஆண்டவர் நினச்சிடாரு, மகிமை நல்லா அழகு சரீரமாக படைச்சி வச்சு ஆண்டவர் நினச்சிடாரு, நம்மளை எழுப்புகிறாரு. எழும்பி நிற்கும்போது நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டவர் நியாயத்தீர்ப்பில் நிப்பாட்டுவார். ஒவ்வொருத்தருக்கும் நியாயத்தீர்ப்பு நடக்கும். அந்த நியாயத்தீர்ப்பில் இந்த பூமியில் நம்ம எப்படி வாழ்ந்தோன்னு சொல்லி அங்கே நியாயத்தீர்ப்பு கணக்கெடுக்கப்படும். அந்த இடத்துல நீங்கள் இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களையும் ஏமாற்றிடலாம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. சரியான முறையில் நியாயத்தீர்ப்பு நடக்கும். நியாயத்தீர்ப்பு ஆண்டவர் கனப்படுத்தி ஆண்டவர் பயந்து நடந்து தேவனை பிரியப்படுத்தி தேவ சித்தம் என்னென்னு அறிந்து தேவன் என்ன சொன்னாரோ அதை கேட்டு நடக்கும்போது தான் தேவநாயகத்தை நம்மளை நினச்சிவார். அது நிறைய கொஸ்டின் வச்சுருப்பார். அது எல்லாம் முடிச்சு தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஏசப்ப ஆண்டவர் அனுப்புவார். எப்படி இருக்கலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம், எவ்வளோ பொய்னாலும் சொல்லலாம், எப்படி ஆடலாம், பாடலாம், கும்மாளம் போடலாம், அடுத்தவங்க சொத்தை பிடுங்கணும், அடுத்தவங்க குடும்பத்தை கண்ணி வைக்கணும், அப்படிலாம் நினச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா வேண்டாம். அது அக்னியில் தள்ளப்பட்டுருவாங்கன்னு தான் பைபிளில் போட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் இருக்க போகிறோம், நமக்கு தேவையே இல்லை. நம்ம அந்த உலகத்தில் இருந்து தேவ ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்ம எவ்வளோத்துக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே நம்மளை பரிசுத்தமாக்கப்படணுமோ அவ்வளோத்துக்குள்ளே நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்ம மறிக்கும்போது தேவ ராஜ்யத்துக்குள்ளே போயிடணும். அதுக்கு தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்க இவ்வளோ பாடுபடுறாங்க. ஒருவர் கூட அழிந்து போகிறது தேவ சித்தமே இல்லைன்னு பைபிளில் போட்டிருக்கு. எல்லாருமே மனம் திரும்பி எல்லாருமே தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதுதான் முக்கியம். பரலோக ராஜ்யம் இருக்குது, நரகம் இருக்குது. அந்த அக்னி கடலில் தள்ளப்பட்டுறக்கூடாது. பரலோக ராஜ்யம் ஏசப்பா பயபக்தியோடு நீங்கள் நினச்சிங்க பின்பற்றுங்க. குடித்தா யாருக்கு தெரிய போகுது, போதைப்பட்டால் யாருக்கு தெரிய போகுது, கஞ்சாக்களை போட்டால் யாருக்கு தெரிய போகுது, அடுத்தவங்க பணத்தை திருடுனா யாருக்கு தெரிய போகுது, அடுத்தவங்க பணத்தை திருடுனா யாருக்கு தெரிய போகுது, கொலை செய்தால் யாருக்கு தெரிய போகுது, கஞ்சாக்களை போட்டால் யாருக்கு தெரிய போகுது, அடுத்த முன்னாடி கூட்டிகிட்டு போனால் யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க மட்டும் நீங்கள் மறந்துடுறீங்க. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? வானத்தில் இருக்கிறார். பூமியை மனுப்புத்திரை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. தேவன் மனுப்புத்திரர் என்ன செய்யறாரு? கண்ணோக்கமாக இருக்கிறான்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. நிறைய வசனம் இருக்குது. நீதிமான்கள் மேல் தேவனுடைய கண்கள் இணைச்சி தான் உலாவி கொண்டு இருக்குன்னு போட்டிருக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், சங்கீதத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் போட்டிருக்கு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகிறதற்கு திறந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. நீதிமான்கள் மேலே அவருடைய கண்கள் என்னச்சுன்னா நோக்கமாக இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த உணர்வே இல்லாமல் இன்றைக்கி இப்போ என்னென்ன அட்டூழியம் பண்ணணுமோ அவ்வளோ அட்டூழியம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நியாய தீர்ப்பில் அந்த இதில் போகும்போது நான் கிறிஸ்டின், நான் சிலுவை செயின் போட்டிருந்தேன், நான் சிலுவை அடையாளம் போட்டுட்டு தான் வெளியே போவேன்,
நான் சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவங்க சொத்தை பிடுங்கணுன்னு இருந்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய குடும்பத்தை கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கூப்பிட்டு அங்கே நியாயத்தீர்ப்பு நடத்தி என்னை அசட்டை பண்ணவர்களே என்னை விட்டு அகன்று போங்கன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி வசனம் கொடுத்துருக்காருல்ல. அப்போ ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அசட்டை பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்கிற அட்டுழியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் விரும்புகிறது தான் சரியாக தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நியாயத்தீர்ப்பு நாளில் எனக்கு நீங்கள் சிக்கிக்கிடுவீங்க. நியாயத்தீர்ப்பு நடக்கும்போது சிக்கிக்கிடுவீங்க. அதான் தேவ பிள்ளைகளை ஆராய்ந்தாலும் சரி தான், தேவனுக்கு பயந்து நடங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் நினச்சி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். சங்கீதத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் என்னச்சு, நான் மனுப்புத்திரரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவ்வளோத்தையும் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பூமியில் இப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கு நாள் அன்றைக்கி அமைதியாக இருப்பார். என்ன சொல்லுவார், என்னை அசட்டை பண்ணவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்கும் தூதனுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினி கடலில் போய் குதிங்கன்றுவார். அதனால் தேவ பிள்ளைகளை ஏசப்பா அசட்டை பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலன்னு நினைக்காதீங்க. நித்திய காலமாக அக்கினியில் கொண்டு நினச்சி போடுவார். அந்த அக்கினிகளை போகக்கூடாதுங்கிறது ஆண்டவர் சித்தமாக இருக்குது. ஆனால் மனிதன் நினச்சி உணரணும். அவன் இப்போ கணம் பொருந்தியனா இருந்தும் அழிந்து போகிற மிருகங்களுக்கு மிருகத்தை போல் அறிவில்லாமல் இருந்தால் ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை. ஒரு மிருகத்தின் குணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தால் ஒன்றுமே கிடையாது. அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததிக்கு சேர்வான். என்னென்னைக்கும் வெளிச்சத்தை காணாதபடி அந்த இருளுக்குள்ளே போய் சேர்றான். அதனால் கணம் பொருந்தியனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான் இருக்கிறார். கணம் பொருந்தியவன் தான் பெரிய பணக்காரனா, பெரிய ஐஸ்வர்யன் தான். ஆனால் அறிவு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு இருக்கிறார் ஆண்டவர். கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருந்தால் தான் தேவ ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு வரும், உணர்வு வரும். தேவ பிள்ளைகளை ஆராய்ச்சி தான் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளும் அறியாத பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு பயம் இருக்கட்டு. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் தான் வாழ போகிறோம். ஆனால் பரலோகத்தில் ராஜ்யத்தில் நித்திய காலமும் நினச்சி போகிறோம், வாழ போகிறோம். 1000 வருஷம் அரசால போகிறோம். நித்திய காலம் அங்கே இருக்க போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் இங்கே ஆண்டு நம்மளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பறித்து வச்சுக்கிறார். அதை பார்த்து இந்த உலக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இயேசு நல்லவரும் தெரியும். ஆனால் இயேசப்பா பரலோக ராஜ்யத்தை வச்சுருக்கிறார். அவர் பின்பற்றினா தான் பரலோக ராஜ்யம் உண்டு. அவரை பின்பற்றினா பரலோக ராஜ்யம் கிடையாது, அக்கினி கடல். அங்கே தான் பங்கடைவாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. எரிகிற நரகம், அந்த நரகத்தில் பங்கடைவாங்கன்னு தான் போட்டிருக்கு. நீங்கள் மனம் திரும்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்க, உங்கள் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுங்க, தேவனுக்கு பயந்து நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டு வசனம் போட்டிருக்கு. யோவானில் கூட ஒரு அதிகாரம் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை போட்டிருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கார். பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார். பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நினைச்சாரு. அவர் பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு இருங்க. தேவனை மாத்திரம் இருக்க பற்றி கொள்ளுங்க. எல்லாத்தையும் பிடிக்க முடியாது. உலகம் துன்மார்க்கம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசு பல காரியங்களை உளறி தள்ளுவான். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடை பண்ணுறதுக்கு பிசாசு தான். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் இருக பற்றி கொள்ளுங்க. ஏசப்பா பின்பற்றுங்க. பரலோக ராஜ்யத்து பிள்ளைகளாக மாறுங்க. என்றைக்குனாலும் ஒரு நாள் மரணம் உண்டு. எப்போ மரணம் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மரணம் வரும்போது தேவ ராஜ்யத்துக்குள்ளே போயிடணும். அதனால் தேவனுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கிட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும். கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.